ஸோ அந்த ப்ரோக்ராம் நான் அட்டெண்ட் பண்ணும்போது நெறைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதில நெறைய தப்பான ப்ரோகிராம்ஸ் வந்து அ பிளேலிஸ்ட்ல இருக்குது அவங்களோட கன்டென்ட்ல. 1, 2க்கு மட்டும் இந்த இடத்துல இப்படி சேஞ்ச் பண்ணுங்கன்ட்டு ஒரு இண்டிகேஷன் மாதிரி குடுத்துருக்காங்க வீடியோல கரெக்ஷன். மத்ததுக்கெல்லாம் அவங்க அந்த கரெக்ஷனே போடல. நம்ம லேர்னர் தான் நம்ம அப்டேட் பண்ணிக்கிடணும். அந்த மாதிரி அந்த சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு புதுசா படிக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் அ கன்ஃப்யூஷன் ஸ்டேட்டாவே இருக்கு. எதுக்காக இப்படி குடுத்துருக்காங்க? நம்ம அத டைப் பண்ணா வரல. எங்க கரெக்ட் பண்ணணும்? இந்த மாதிரி அவங்க ஒரு குழப்பத்துல தான் இருக்காங்க. எஸ்பெஷலி அதில நான் அ லைவ் ப்ராப்ளம் சால்விங் செஷன் ஜாயின் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து இது தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் த தமிழ் கோர்ஸ் இங்கிலீஷ்குள்ளது தான் அப்படிங்கிறது அங்கருந்து ரிப்ளேயா வந்திருக்கும். ஸோ கண்டிப்பா நம்ம ஸ்டேட்லயும் நெறைய ஆர்கனைசேஷன்ல அது கம்பல்சரி கோர்ஸா எடுத்திருக்காங்க. ஏன்னா, இப்ப பைத்தன் தான் ரூலிங் த இண்டஸ்ட்ரி. ஸோ எடுக்கலாமா? வேண்டாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேசிக் லேர்னரா நீங்க ஏற்கனவே உங்க செல்ஃப் லேர்னிங் பண்ணிட்டுருக்கீங்க. அதோட சேர்ந்து இதையும் நான் சேர்த்து இந்த கோர்ஸையும் ஜாயின் பண்ணி முடிச்சிரலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா ஜாயின் பண்ணலாம். ஏன்னா, டைவர்ஸ் அப்ளிகேஷன் லைக் இமேஜ் ப்ராசஸிங், நெட்வொர்க்கிங் எல்லா டெக்ஸ்ட் ப்ராசஸிங் எல்லா ஏரியாலயுமே நம்ம பைத்தன் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி, அவங்க வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிள் குடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு ஏரியாலயுமே. ஸோ நமக்கு இந்தந்த ஏரியாலாம் ஒர்க் பண்றாங்களா? அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க அந்த கோர்ஸ் பண்ணும்போது. அண்ட் அவங்க டைரக்ட்டா மெட்டீரியல் எதுவும் குடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம தான் அந்த ப்ரோகிராம் எல்லாத்தையும் ஒரு நோட்லயோ எதோ எழுதிட்டு, இல்ல பேரலலா பார்த்து டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ற மாரி இருக்கும். அது நமக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரெய்னிங் மாதிரியும் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் அவங்க ஒரு லைவ் ப்ராப்ளம் சால்விங் செஷனும் வச்சிருப்பாங்க. ஸோ அதில வந்து கொஞ்சம் ரொம்ப பேசிக் தெரியாதவங்களுக்கு நம்ம ஹெல்ப் அந்த லெவல் கேட்டா, அது சொல்லிக் குடுக்குற மாதிரி கொஞ்சம் அம் அ டீச்சிங் ஃபெல்லோஸ் அங்க இருப்பாங்க. டாக்டரேட் பண்றவங்க, ரிசர்ச் ஒர்க் பண்றவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ 1, 2 எக்ஸ்பீரியன்ஸ் என்னலாம் எப்படிலாம் மோசமா இருந்தது, ஃபேஸ் பண்ணோம். எப்படி அத ஓவர் கம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் இங்க டிஸ்கஸ் பண்ண விரும்புறேன். ஏன்னா, பொதுவா NPTEL அப்படின்னா நம்ம வந்து IIT லெவல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ நம்மளால IITல போய் படிக்க முடியல. பட் இந்த இத நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம வந்து நல்ல ஸ்கோர் வாங்கணும், டாப்பர் ஆகணும். நம்மளும் ஒரு நம்மளோட அம் டேலண்ட்ட ப்ரூவ் பண்ணணும்னு நெனச்சுட்டு நம்ம உள்ள போவோம். பட் அங்க நடக்கிற கோல்மால், அங்க நடக்கிற ஸ்ட்ரகிள், அத தாண்டி தான் நம்ம அந்த டாப்பர் ஆகணுமோ அப்படிங்கிற லெவல் ஆயிருதுங்க. ஏன்னா, நான் வந்து இந்த டாப்பர் கேட்டகரில பேசவே இல்ல. ஏன்னா, அவங்கலாம் எப்பவுமே டாப்பரா தான் இருப்பாங்க. புக்க இப்டி இப்டி பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு எல்லா கான்செப்டும் மண்டையில ஏறிரும். அவங்க ஆல் ரவுண்டரா இருப்பாங்க. அவங்க வேற லெவல். ஸோ நானும் அந்த லெவல் கிடையாதுங்க. ஐ அம் ஆவரேஜ் ஸ்டூடண்ட் தான். ஸோ நான் வந்து ஒரு பயாலஜி ஸ்டூடண்ட் தான். இன்ஃபாக்ட் எப்படி வந்து ஒரு சிஸ்டம் ஓப்பன் ஆயிருந்தா க்ளோஸ் பண்ணணும்னு கூட தெரியாது. அப்படியே வச்சுட்டு ஓடி போன ஆள் தான். ஸோ அப்படி இருக்க லெவல்ல அ அதுக்காகவே மெயினா அந்த சேனல்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணது. நான் வந்து ஒரு பயாலஜி ஸ்டூடண்ட். எனக்கு வந்து சிஸ்டம் புரோகிராமிங்னாலே தெரியாது. ஆனா நானும் அத பண்ணணும். நான் எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, சில்லி மிஸ்டேக்ஸ் லேர்னரா இருக்கும்போது, இப்போ குழந்தைக்கு லேர்னரா இருக்கும்போது, நம்ம தப்பா சொல்லிக் குடுத்தா, அந்த குழந்தைக்கு அது தப்பா ரைட்டான்னே தெரியாது. நம்ம சொல்லிக் குடுக்குற வேர்ட் தான் அது அதுக்குள்ள மீனிங் நெனச்சு வாங்கிக்கும். அதே கத தான். இங்க தப்பா சொல்லிட்டு சில டைம் அந்த டிஏஸ் ஆர்க்யூ பண்றாங்க பாருங்க. அதுதாங்க தாங்க முடியல. ஸோ டிஏ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்க 1 இயர், 2 இயர் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் தான் அத அங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சொல்லணும்னா, அந்த புரொஃபசர் சார் தான். சுதர்ஷன் அவர் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, ஜோஷா, வைப்ரன்ட்டா, சூப்பரான இங்கிலீஷ்ல எனர்ஜெட்டிக்கா பேசுவாங்க. ஸோ நமக்கே ஒரு எனர்ஜி வந்த மாரி இருக்கும். வாவ்! சார் எப்படி நடத்துறாங்க? எப்படி அனிமேட் பண்றாங்க? ஸோ இவ்ளோ ஈஸியா படிக்கலாமான்னு. அத விட ஒரு பேக்கிரவுண்ட் மியூசிக் போடுவாங்க பாருங்க. நமக்கு தெரியாம அத ஆடி ஆடி படிப்போம். அந்த மாதிரி ஒரு ஜோஷோட படிக்கிற மாதிரி ஒரு என்வைரன்மென்ட் இருக்கும். பட் கன்டென்ட் பார்த்தீங்கன்னா, நான் காட்டுறேன். நான் வந்து எதுவுமே எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லல. இருக்கிறத சொல்றேன். என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் ஸோ இந்த சில்லி மிஸ்டேக்ஸ் நான் வந்து நெஜமாவே ஐஐடி லெவல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. இத வந்து அங்க உள்ள ஆன் போர்டுக்குமே நான் டெலிவர் பண்ணிட்டேன். அவங்க லாஸ்ட் வரையுமே சில இத இழுத்து தான் கொண்டு போனாங்களே தவிர, அது ப்ராப்பரா அந்த செமஸ்டர் எனக்கு முடிஞ்ச மாதிரி தெரியல. இந்த செமஸ்டரும் ஆனா கரெக்ட்டா அத கொண்டு போவாங்கங்கிறதுல நம்புறேன். பட்
அவங்க கொண்டு போறாங்களோ இல்லையோ, நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, பாசிட்டிவ், நெகட்டிவ்ஸ் எல்லாம் தாங்க இருக்கும் லைஃப்ல. நம்ம பாசிட்டிவ் எடுத்துட்டு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெகட்டிவ பத்தி கவலைப்பட வேண்டாம். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் நமக்கு இருக்கும். அத தப்ப நம்ம பண்ணவே மாட்டோம் அதுலருந்து எடுத்துக்கிட்டோம்னா. ஸோ, ஃபர்ஸ்ட் அங்க பார்த்தீங்கன்னா, அசைன்மென்ட் வீக் 2ல ஸ்டார்ட் ஆச்சுங்க எங்க போராட்டம். அதுலருந்து சுமார் வீக் 6 வரையுமே போராடியே தான் போச்சு. 2, 3, 4, 5, 6 ஒண்ணு ஏதாவது ஒண்ண தப்ப விட்டுருவாங்க. நாங்க தான் கரெக்ட்ன்னு அவங்க சைட்ல பேசுவாங்க. ஸ்டூடண்ட் வந்து இல்ல, இல்ல இது எப்படி? இது தப்பு அப்படின்னு நாங்க எங்க குறைய சொல்லணும். அது இழுபறியா போகும். அப்புறம் ஒரு 2, 3 வாரம் கழிச்சு அதுக்கு மார்க்ஸ் குடுப்பாங்க. ஸோ இப்படிதான் போச்சுது. ஸோ அதுல ஒன் சச் கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இவாலுவேட் ஆயி ரைட் சைட்ல ஸ்கோர் இருக்கு. இந்த கொஸ்டின் மட்டும் பாருங்க 0 இருக்கு. ஏன்னா, அத வந்து அந்த வெயிட்டேஜ்லேருந்து எடுத்து விட்ட கொஸ்டின். அப்படி என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, "வாட் வேல்யூ வில் சி ஸ்டோர் இன் இட் ஆஃப்டர் எக்ஸிகியூஷன் ஆஃப் த பிலோ கோட்." ஸோ இந்த கோட எக்ஸிக்யூட் பண்ணா, எனக்கு என்ன அவுட்புட் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கோட நீங்க வந்து அ ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது உங்களுக்கு எரர் தான் த்ரோ ஆகும். ஏன்னா, பிங்கிற வேரியபிளுக்கு ஒண்ணுமே குடுக்கல. அப்படிதானே? ஸோ, ஜஸ்ட் இத எக்ஸிக்யூட் பண்ணா எனக்கு என்ன வேல்யூ வரும்? அப்படிங்கிற மாரி அந்த கொஸ்டின் இருந்தா, நம்ம டைப் பண்ணுவோம். சி ஈக்வல் டூ பி ஸ்டார் ஸ்டார் 3 எனக்கு எரர் தான். ஏன்னா நான் பி என்னன்னே சொல்லல. ஓகே. ஸோ சிஸ்டமேட்டிக்கா நீங்க இத போட்டீங்கன்னா, அது எரர் தான். பட் அங்க குடுத்துருக்க ஆன்சர் வேல்யூ ஆஃப் பி மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 வேல்யூஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3யா ஆன்சர் வருமா? இல்ல கியூப் ஆஃப் 3யா வருமா? இது எக்ஸ்போனன்ஷியல் ஸோ ஆப்வியஸா கியூப் ஆஃப் 3 தான் வரும். அண்ட் வேல்யூ ஆஃப் பி மல்டிப்ளை வித் 3 டைம்ஸ். ஸோ பி டைம்ஸ் மீ அந்த மாதிரி வருமா? ஆர் எல்ஸ் இட் வில் த்ரோ அன் எரர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, வேல்யூ கியூப் ஆஃப் நம்பர் ஏன்னா ஏற்கனவே வேல்யூ பி இருந்துச்சுன்னா, பி டூ த பவர் 3 அப்படிங்கிற மாதிரி தான் இங்க எழுதியிருக்கும் இல்லையா? ஆ ஸோ இதில டிஸ்கஷன் ஃபோரம்ல நம்ம மக்கள் கேட்குறாங்க, என்னங்க இது வந்து இந்த 8த் கொஸ்டின்ல வீக் 2ல ஆ நம்ம வந்து பிய டிக்ளேர் பண்ணமா எடுத்துக்கணுமா என்ன? அப்படிங்கிற மாரி ஒரு போராட்ட கொஸ்டினே போகுது. நீங்க நீங்க அப்படின்னு சொல்லிக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு டிஏ. அ ஒரு டிஏ வந்து டியர் லேர்னர் அஸ்யூம் பி இஸ் டிக்ளேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அ அட்டெண்ட் பண்ண முன்னாடி இந்த டிஸ்கஷன் ஃபோரம்ல என்னலாம் பேசியிருக்காங்கன்னு ஒரு ரவுண்ட பார்த்துட்டு ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவேன். ஸோ ஏற்கனவே நீங்க அஸ்யூம் பண்ணிக்கோங்க. பி வந்து ஏற்கனவே டிக்ளேர் ஆயிருக்குன்னு அப்படின்னு சொன்னதுனால, டிக்ளேர் ஆயிருந்தா கியூப் ஆஃப் பி. ஏன்னா பி டூ த பவர் 3 அப்படிங்கிற மாதிரி நான் அந்த ஆன்ஸர சூஸ் பண்ணேன். ஸோ ஏன்னா மல்டிபிள் வித் 3 டைம்ஸ் இல்ல கியூப் தான் நம்ம குடுத்துருக்கோம் எக்ஸ்போனன்ஷியல் பவர்ங்கிற மாதிரி. பட் ஆன்சர் வருது இட் வில் த்ரோ அன் எரர்ன்னு. ஸோ என்னடா இது அவங்க தானே என்ன சொல்லியிருக்காங்க, டிக்ளேர் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இப்படி சொல்றாங்களே அப்படின்னு கேட்டா, அதுக்கு ப்ராப்பரான ரெஸ்பாண்டே இல்லங்க. அது பாட்டுக்கு அவங்க சொல்றத பேசிட்டே இருக்காங்க. ஆ அத நீங்க குடுத்தீங்கன்னா இதுதான் வரும் அப்படின்னு அவங்க சொல்ற ஆன்ஸரே தான். ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு ஸ்டோரி எழுதி வச்சிருக்காங்க. அந்த ஸ்டோரிய திருப்பி திருப்பி அதே ஸ்டோரிய தான் கேட்கிற எல்லாத்துக்குமே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க. ஸோ நானும் அதனால ரெப்ரசன்ட் பண்ணேன். ஏன்னா தப்பா எந்த இடத்துல தப்பா இருந்தாலும் நம்ம அத அக்செப்ட் பண்ண முடியாது. ஆ பி இஸ் நாட் டிஃபைன். அதனால நீங்க எக்ஸிக்யூட் பண்ணா இது எரர் தானே வரும் அப்டிங்கிறாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் பண்றதுக்கு டிஏஸ்ன்னு ஒரு 3 பேர் இருப்பாங்களாட்ருக்கு. ஆளாளுக்கு ஒவ்வொரு ரிப்ளை குடுத்துட்டு போறது. அவங்களுக்குள்ளேயே ஒரு கோஆர்டினேஷன் இருந்தா தானே கரெக்ட்டா இருக்கும். ஸோ இது யாரு என்ன தப்பு பண்ணாங்கன்னு அவங்களுக்குமே தெரியல. ஸோ இங்க வந்து எரர் தான் வரும். ஏன்னா பி டிக்ளேர் பண்ணல அப்படிங்கிற மாரி அவங்க திருப்பி டிஸ்கஷன் ஃபோரம்ல சொல்றாங்க. நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்கல்ல, நீங்க குடுத்துருக்கதா அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப எனக்கு சப்போர்ட் பண்ற மாரி இன்னொரு கேண்டிடேட் சொல்றாங்க. ஆமா இது ட்ரிக்கி ஒன்ல நீங்க வந்து செக் பண்ணுங்க கொஸ்டின. எனக்கு கொஸ்டின் வந்து டயலமா இல்லாம கிளீனா குடுக்கல. குழப்பமா குடுத்துருக்கீங்கன்னு. அதுக்கு அவங்க ரிப்ளை பாருங்க. ட்ரிக்கியா தான் இருக்கும். ஸோ யாராவது உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் சேராத சேர்க்கறதுக்கு நீங்க பார்க்காதீங்கங்கிற மாரி, ஆ ஹெல்ப்புக்கு பார்க்காதீங்க. இது ட்ரிக்கியா தான் இருக்கும்னு.
அவங்க அவங்க சைடு தான் ஆர்க்யூ பண்றாங்களே தவிர, நம்ம என்ன சொன்னோம்? நம்ம இப்படி கன்ஃப்யூஸ் பண்ணோம் லேர்னரங்கிற எண்ணம் சொட்டு கூட கிடையாது. அவங்க சைடுல செஞ்சது தான் கரெக்ட்டுங்கிற மாதிரியே மேக்ஸிமம் லெவல் வாதாடிட்டு இருந்தாங்க. நானா விடவே இல்லங்க. "இப்படி நீங்க சொன்னீங்கல்ல, இது உங்க சைடுல இருந்து தானே சொன்னீங்க." அப்படின்னு உட்காந்து உருட்டி தள்ளி, அதுக்கப்புறம் வந்து இதையும் நாங்க ரீவேல்யூவேட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆம். ஸோ இப்படி ஒரு ஒரு கொஸ்டின் ஒரு சில்லி கொஸ்டினா இருக்கலாம், அவங்களுக்கு பார்வையில. பட் அது வந்து புதுசா படிக்கிறவங்களுக்கு எவ்வளோ டெப்த்துக்கு போகும். ஏன்னா, இங்க கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போனென்ஷியல் ஆப்பரேட்டர் தான். ஸ்டார்ங்கிறது எக்ஸ்போனென்ஷியல் ஆப்பரேட்டர் பைத்தன்ல இருக்கு. அது சிலலாம் கிடையாது. ஸோ அது என்ன பண்ணும் அப்டின்னா, ரைட் சைட்ல நம்பர் குடுத்தீங்கன்னா, ஸோ டூ த பவர் ரெய்ஸ் டூ த பவர் ஆஃப் பண்ணும். ஓகே. ஸோ அது தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சா தான் அது கரெக்ட்டா தெரியும். ஸோ அத பேஸ் பண்ற கொஸ்டின் எவ்வளோ கிளியரா இருக்கணும். அது கொஸ்டின் ஆம்பிகுவஸா இருந்தா ஸ்டூடண்ட் எப்படி படிப்பாங்க? என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்படி தாங்க ஒவ்வொரு கொஸ்டினும் வீக் 2ல இருந்து வீக் 6, 7 வரையும் போன மாரி போச்சுது. ஒரு 6லலாம் 3 கொஸ்டின். இது வீக் 1ல ஒரு கொஸ்டின்னு சொல்றேன். ஸோ வீக் 6லலாம் 3 கொஸ்டின் இந்த மாதிரி. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் நாங்க எந்த மாதிரி ஆன்சர் பண்ணோம்? எப்படிலாம் அத கடந்து போனோங்கிறத நான் அப்கமிங் வீடியோல சொல்றேங்க. ஸோ நீங்க படிக்கிறதா இருந்தீங்கன்னா, பேஸ கொஞ்சம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி படிங்க. தெளிவா படிங்க. டவுட் இருந்தா உடனே கேளுங்க. அவங்க சொல்றத வேத வாக்குன்னு எடுத்துக்காதீங்க. நீங்க வொர்க் அவுட் பண்ணுங்க. நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்.